ஓம் சக்தி பராசக்தி. திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்தகணேஸ்வரர் திருவடிகள் போற்றி. அபிராமி அந்தாதி 12ஆம் பாடல். அருளி செய்தவர் அபிராமி பட்டர். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இருபதாம், புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை, நயந்தோரவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னம்மே, புவி ஏழையும் பூத்தவளே. கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இருபதாம், புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை, நயந்தோரவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னம்மே, என்னம்மே, புவி ஏழையும் பூத்தவளே. என்னம்மே, என்னம்மே, புவி ஏழையும் பூத்தவளே, புவி ஏழையும் பூத்தவளே. பொருள்: என் அன்னையே, உலகங்கள் ஏழையும் பெற்ற தாயே, நான் அல்லும் பகலும் கருதுவதெல்லாம் உன் புகழ், கற்பதெல்லாம் உன் திருநாமம், என் நேரமும் உள்ள முருக பிரார்த்திப்பது உன் இரு திருவடி தாமரைகளைத்தான். நான் கலந்து கொண்டு உன்னை வணங்குவதெல்லாம் உன்னை மெய்யாக விரும்பி தொழும் அடியவர்களின் கூட்டத்தில் தான். இவ்வளவுக்கும் காரணமாக நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியம்தான் ஏதோ என்று நான் அறிவேன். அன்னை அபிராமியை நாம் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் முற்பிறவியில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவனுடைய புகழை நாம் பாடுவதற்கு நாம் புண்ணிய கர்த்தாவாக இருந்திருக்க வேண்டும். அவள் திருநாமத்தை நாம் சொல்வதற்கு நாம் தவம் செய்திருக்க வேண்டும். உள்ள முருக பிரார்த்திப்பதற்கு நாம் தவமோ தவம் என்று காத்திருக்க வேண்டும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அபிராமி அன்னையின் புகழை பாடுவதற்கும், அவளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், அவளுடைய திருநாமத்தின் பெருமைகளை அறிந்து கொள்வதற்கும் நாம் இப்பிறவியில் பெரும் பாக்கியம் செய்தவர்களாக கருதப்படுகிறோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அபிராமி அன்னையை வழிபட, அவள் புகழை பாட, ஏழைகள் மனதிலெல்லாம் நிறைந்திருக்கும் அவளை வழிபட, அவளையே வாழ்த்தி வணங்க நாம் பெரும் பேறு பெற்றிருக்கின்றோம். ஆகவே அவளையே வாழ்த்தி இப்புவியில் அனைவரும் வணங்கி வழிபட, நாம் நீடிய ஆனந்தத்தோடு அம்மையின் திருக்கரத்தால் நாம் பெரும் ஆசிகள் நிறைந்து நம் வாழ்வெல்லாம் இன்பமாய் பொங்கும். ஆகவே அவளையே வழிபட்டு வாழ்த்தி வணங்கி அவள் அருள் பெற்று வாழ்வோமாக. ஓம் சக்தி பராசக்தி. திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்தகணேஸ்வரர் திருவடிகள் போற்றி.